நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாப்பா, வேற என்ன வேணும்? ஒரு 5 கயிறு வேணும்ண்ணே. என்னப்பா, என்ன வேணும்? சிகரெட் இருக்காண்ணா? இல்லைப்பா, சிகரெட்டு பான் பராக்கு இதெல்லாம் இல்லை. இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதால அதெல்லாம் விற்கிறதில்ல. இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேண்ணா. அப்படி சேல் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். வேற ஏதாவது வேணுமா? அவ்வளோதானே. சரி, எவ்வளோ ஆச்சு? 90 ரூபா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணுமா? ஒரு பேஸ்ட்டும் ஒரு சோப்பும் கொடுங்கண்ணே. அப்புறம் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வேணும். எந்த சோப்பு வேணும்? அதோ அந்த சோப்பு எடுத்து கொடுங்கண்ணே. அதான். அதுவா? எந்த பேஸ்ட் தம்பி வேணும்? அதானே, அது எடுங்க. வேற என்ன வேணும்? போதுண்ணா, அவ்வளோதான். நான் கேட்ட பிஸ்கெட்டு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆச்சுண்ணா? 80 ரூபா. இந்தாங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. புதுசாக குடி வந்திருக்கீங்களா என்ன? ஆமாண்ணா, கோட்ரஸுக்கு தான் புதுசாக குடி வந்திருக்கோம். தம்பி பேர் என்ன? ராகேஷ்ண்ணா. என்னோட பேர் பிரகாஷ். ரொம்ப வருஷமா இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். என்ன தேவைன்னாலும் இந்த கடைக்கு வந்துரு. சரிங்கண்ணா. சரி, அப்போ நான் வரேண்ணே. போயிட்டார். கடவுளே, புதுசாக ஒரு கஸ்டமர் கிடச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை இவனும் சூப்பர் மார்க்கெட்டை தேடி போயிடுவானோ என்னமோ. பிரகாசனா, 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 உங்களுக்கு தெரியாதா? என்னது? நம்ம மோகன்தாஸை நேற்று நைட்டு யாரோ அடிச்சிட்டாங்க. அவர் 2 காலையும் உடச்சிட்டாங்கண்ணா. ஐயோ, எனக்கு தெரியாத. இதை யார் செஞ்சது? அதான் தெரியலண்ணா. அவங்க இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்காங்க. என்னப்பா நடக்குதுங்க? நாம கொஞ்சம் போகலாமா? போகலாண்ணா. இரு வரேன். போலீஸ் வருது. அந்த மோகன்தாஸோட கேஸுக்காக இருக்குமோ? இந்த கடை யாரோட இது? என்னோடது சார். நீ அந்த தலைவருடைய வாலாச்ச? அப்ப பிசினஸ் இருக்கு. பொழைக்கணும்ல சார். ஆமா ஆமா. எங்க மோகன்தாஸை நேற்று ராத்திரி யாரோ தாக்கியிருக்காங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியுமா சார்? தெரியும்னா உனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா என்ன? அது இல்லை சார், நீங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். வந்தது வேற ஒரு விஷயத்துக்கு. நீ கொஞ்சம் தள்ளு. இந்த கடையை நான் சர்ச் பண்ணும். ஐயோ, எதுக்கு சார்? டேய் நகரடா, நீங்க உள்ள போய் தேடுங்க.
என்ன சார் இது? என்ன விஷயம்னு ஒன்றும் சொல்லாமல் இப்படி பண்ணுறது சரியில்லை சார். விஷயத்த சொல்றேன்டா. ஸ்கூல் குழந்தைகளுக்காக இந்த கடையில ரகசியமா போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? பீடி சிகரெட் கூட நாங்கள் விற்க மாட்டேன். அதை விட ஜாஸ்தியா ப்ராஃபிட் கிடைக்கிற பிசினஸ் தானே போதைப் பொருள். இல்லை சார், யாரோ உங்களுக்கு தப்பாக தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீ எதுக்கே பயந்துகிட்டு இருக்க? அவங்க தேடட்டும். ப்ளீஸ் சார், என் கடையை நாசம் பண்ணாதீங்க. என் குடும்பம் இதை வச்சு தான் பொழைச்சிட்டு இருக்கு. சார் இதுவாக தான் இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு பொருளை நான் இங்கே வைக்கவே இல்லையே. நீ இல்லைன்னா இதை வேற யாரா வச்சது? ஐயோ சார், எனக்கு தெரியாது சார். ராஸ்கல், நீ காசை சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு எடுக்கிறியா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கிற ஆளு கிடையாது. சார் இன்னொரு கவர் இருக்கு. நீ ரொம்ப நல்லவன்டா. இதே மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல ஐயோ சார், வச்சிருக்க? இல்ல சார், இதை யாரோ வேணும்னு வச்சிருக்காங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். எல்லாரும் இதை பாத்தீங்கல்ல? அரசாங்கம் பேன் பண்ண பீடி சிகரெட்டும் அப்புறம் கஞ்சா பீடியும் தான் இதுல இருக்கு. இவன் ரொம்ப சீக்கிரட்டா இத ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான்னு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதால தான் நாங்க இங்க தேடி வந்தோம். ஐயோ ஐயோ, யாரும் இதை தயவு செய்து நம்பாதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த மாதிரி பண்ணுவேனா? இது ஏதோ ஒரு சதி. யாருடா உனக்கு துரோகம் பண்ணா? நாங்க போலீஸ்காரங்களா? தேவையில்லாம பேசினா இடுப்பு அப்படியே உடைச்சு விட்டுருவோம். இவனை தூக்கி வண்டியில போடுங்க. நீ இங்கே ஏரியா சார். நான் இன்னும் தேவையான ஃபோர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். இந்த கடையை பூட்டி சீல் வைங்க. ஓகே சார். ஐயோ ஐயோ, டேய், சார், ஏறா நான் வண்டியில. எந்த தப்பு பண்ணல சார். என்ன நீ விட்டுருங்க தப்பு சார். பண்ணியா இல்லையான்னு ஸ்டேஷனுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம். ஏறா. மோகன்தாஸ் இல்லையே, நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன்? தம்பி, யாரையாவது கொஞ்சம் அனுப்பி வைப்பா என்னை காப்பாத்துறதுக்கு. இந்தாங்க, வாங்க பாட்டி. பார்த்து. நீங்க வந்துட்டீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல? தெய்வத்தோட அனுகிரகத்தாலையும் ஊர் மக்களோட அன்பாலையும் ஒரு வழியா எங்களுக்கு வந்த கஷ்டத்துல இருந்து கரையேறிட்டோம். நீங்க கரை ஏறிட்டீங்க, ஆனா உங்களுக்கு உதவி பண்ணவங்க குளத்துல விழுந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இதனாலதான். நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே? என்னக்கா ஆச்சு? நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அப்போ நேத்து ராத்திரி மோகன்தாஸ அடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஐயோ, நான் நினைச்சேன் அதுவாது தெரிஞ்சிருக்கோன்னு. இப்போ அவரோட கடைக்கு வந்து போதை பொருள் வித்தாங்கன்னு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடவுளே, என்ன சுமதி நீ சொல்ற? பிரகாஷ் கடையில ஒரு பீடி சிகரெட் கூட விற்க மாட்டாரே, அப்புறம் எப்படி? அதுதான் நானும் சொல்றேன், எல்லாம் உங்களாலதான். உங்களுக்கு உதவி பண்ணதுனாலதான் அவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எந்த நேரத்துல நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்களோ
என்னைக்கு நீங்க இங்க வந்தீங்களோ அன்னையில இருந்து இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். இங்க யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வர்றது மோகன்தாஸும் எங்க வீட்டுக்காரும் தான். அவங்க 2 பேரையுமே உள்ள தள்ளிட்டாங்க. இப்ப என் புருஷனை காப்பாத்த நான் யாருக்கிட்ட போய் உதவி கேட்பேன்? அக்கா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பிரகாஷ் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்கள நான் போய் ஜாமீன்ல எடுத்துடுறேன். ஜாமீன்ல எடுக்கிற ஆளை பாரு. உன்னை பாத்துக்கவே உன்னால முடியாது, அப்புறம் எப்படி? உனக்கு அப்படி யாரையாவது காப்பாத்தணும்னு தோணுச்சுன்னா நீ இந்த ஊர்ல இருந்து முதல்ல வெளியே போ. நீ இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போறியோ இந்த ஊரு உருப்படும். ஐயோ சுமதி, நீ அப்படியெல்லாம் சொல்லாத. நாங்க தெரிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல. நீங்க பண்ண வேண்டாம். உங்களால வேற யாராவது பண்ணாலே போதுமே பாட்டி. ஊர் ஜனம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க 2 பேரும் ராசியா இல்லாதவங்கன்னு. இப்ப போனீங்கன்னா ஊர் ஜனங்க பேச்ச கேட்காம போயிடலாம். இல்லனா உங்களை அடிச்சு ஓட வைப்பாங்க. அவசரம் தெரிஞ்சதுனால தான் நீ கூப்பிடும்போது நான் உடனே வந்தேன். ஆனா இது ரொம்ப பிரச்சனையான கேஸ்மா. விஜயலட்சுமி மேடம் கிட்ட எனக்கு தனியா ஒரு ரெஸ்பெக்டே இருக்கு, அது தெரியுமா? அவங்களோட ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃப் குழந்தையான ஒன்ன காப்பாத்தினதுல, கொலபலியோட ஜெயில இருக்கிற அசோகனை காப்பாத்த ட்ரை பண்றதுனால, எல்லாத்துக்கும் மேல தான் பெத்த பசங்களையே விட்டுட்டு உண்மைக்காக நீதிக்காக நின்னதுக்கு. அன்னைக்கு வந்தப்ப மேடமும் நானும் மீட் பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்காது. அவங்களோட சொந்த பசங்களே உனக்கு எதிரியா வந்திருக்க முடியாது. இதெல்லாம் இப்ப சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. எனக்கு என் அம்மா கூட இருக்கிறதுக்கு ராசி இல்லை. என் அம்மாவோட தலையெழுத்தை மாத்தினவங்கள ஏதாவது பண்ண நீங்க தான் உதவி பண்ணணும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னா, விஜயலட்சுமி மேடம் விட்டுட்டு போன எல்லா வேலைகளையும் நீங்க கண்டினியூ பண்றதா இருந்தா என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லித்தான். ஆனா பங்கஜாக்ஷனோட இந்த கேஸு, பிரகாஷ் அண்ணாவை அவங்க வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சார். அதுவும் எனக்கு உதவி பண்ணதுனால தான். அவங்கள ஜாமீன்ல எடுக்க முடியாதா சார்? வக்காலத்து வாங்குற ஆளுங்க கிட்ட என்னால முடியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணாவுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நான் கொடுக்க மாட்டேன். பங்கஜாக்ஷனோட கேஸை நம்ம நடத்தலாம். அவங்க தப்பு பண்ணலன்னு கோர்ட்ல நாம நிரூபிக்கலாம். ஆனா ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி போதைப்பொருள் வித்தன்னு எஃப்ஐஆரை மாத்திட்டு போலீஸ்காரங்க ஒருத்தர் கோர்ட்ல ஒப்படைச்சாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் கோர்ட்டு ஜாமீன் கொடுக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும் சார்? இந்த ஊர்ல நான் நிக்கணும்னா இன்னைக்கு அண்ணாவை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் சார். இல்லனா இதெல்லாம் நாம எதுவும் பண்ணலையே கிருஷ்ணா. ஜனங்களுக்காக நல்லது பண்றவங்களுக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம். அவங்கெல்லாம் அப்படியே எடுத்துக்குவாங்க. மோகன்தாஸ் சாரோட விஷயத்த சொல்லிட்டேனே. என்னால இந்த 2 பேர் கஷ்டத்தை அனுபவிக்கிறத பாக்குறப்போ இந்த ஊரு ஃபுல்லா என்னை வெறுத்துருவாங்க. இல்லம்மா, மோகன்தாஸே எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மேல பெருசா குறைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்படி ஒரு நல்ல மனுஷன். நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் மோகன்தாஸை பாரு. பங்கஜாச்சரம் கேஸில் ஆஜராகிறதுக்கு என்னோட ஜூனியரை அனுப்புகிறேன். கேஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கட்டும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அப்போ நான் கிளம்புறேன் கிருஷ்ணா. உனக்கு என்ன தேவைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க.
ஜனங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டு கடைசியில என் பையனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. கடவுளே, இந்த வயசான காலத்துல என்ன பாத்துக்க வேண்டியவன் நான் பாத்துக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அக்கா அழாதீங்கக்கா, மோகன்தாஸ்க்கு சீக்கிரமா குணமாயிடும். என் பையன் எத்தனை வருஷமா இந்த ஊருக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் இவ்வளோ பெரிய எதிரிங்க அவனுக்கு கிடையாது தெரியுமா? எல்லாமே அந்த பொண்ணாலதான். அவ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. பாருங்கக்கா, அவதான் வரா. அம்மா சண்டையெல்லாம் போடாதீங்க. அண்ணா, மோகன்தாஸ் சார் ஐசியூல இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாது. வெளியில இருந்து வேணா பார்க்கலாம். பண்ணிருப்பா? போலீஸ் யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? மோகன்தாஸுக்கு யாருன்னு தெரியும். ஆனா போலீஸ் அவரை கேட்குறப்ப தெரியலன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு நீ மறுபடியும் இங்க வந்த? என் பையனை கொலை பண்றதுக்கா? மோகன்தாஸோட அம்மா. அம்மாண்ணா, நீ எதுவும் சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கெல்லாம் நல்லது மட்டும் பண்ற என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது உன்னாலதான். உன் பக்கத்துல எந்த நியாயமும் கிடையாது. உனக்கு அவன் உதவி பண்ணது அந்த கடவுளுக்கு கூட பொறுக்கல. அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் ராசி இல்லாதவ, வாழ கூட தகுதி இல்லாதவன்னு எனக்கே தெரியும். செத்தா சாகட்டும்னு விடாம என் பாட்டிக்கும் எனக்கும் சாப்பிடறதுக்கு இடம் கொடுத்து எங்க 2 பேரையும் இங்க தங்க வச்சது மோகன்தாஸும் இந்த ஊர் மக்களும் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு. என் பையனுடைய 2 காலையும் எந்த துரோகி உடைச்சான்னு தெரியலையே. எந்த தப்பும் பண்ணாத அந்த பிரகாஷ போதை பொருள் வித்துட்டு இருக்கான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி யாருக்கெல்லாம் என்ன வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்? தம்பி, நீங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. எப்ப எங்க ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. அழுதது போதும். என் பையனுடைய உயிர் திரும்ப கிடைச்சதால நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கோம். உனக்கு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி ஏதாவது நன்றி இருந்தா, மறுபடி இது மாதிரி ஏதாவது வரதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டு போயிடு. நீயே யோசிச்சு பாரு, உன்னால இங்க என்னெல்லாம் நடந்துச்சு. மகாராணி மாதிரி வாழ்ந்திருந்த அந்த விஜயலட்சுமி உன் தரித்திரத்தால தண்ணியில விழுந்து இறந்துட்டால. அந்த பாட்டி உன்னோட தெருவுக்கு வந்துட்டா. அப்படி ஒரு குடும்பத்தை நீ சீரழிச்சிட்டல்ல. அது பத்தாதுன்னு ஊரழிக்க வந்துட்டியா நீ? எங்க எல்லார் நிம்மதியை கெடுக்காம ஊரை விட்டு போயிடு. நாங்களாவது நிம்மதியா வாழ்றோம்.
இவ்வளவு பேசியிருக்க கூடாதுக்கா. மோகன்தாஸுக்கு இது தெரிஞ்சா என் பையனுக்கு தெரியக்கூடாது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரத்துக்குள்ள அவ ஊரை விட்டு போகணும். இல்லன்னா அவளை அனுப்பலன்னா உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும். சாதாரணமா பிறந்த பொண்ணு இல்ல அது. பிறக்கும் போது கிடைச்ச சாபம். யாரு முயற்சி பண்ணாலும் முடியாது. அதனால அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.